ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்யாஸ் கார்டன். நேற்று நான் நம்ம வீட்டில் இருவாச்சி செடி முளைச்சிட்டாங்க விதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். அப்போ அவங்க சொல்லியிருந்தேன், ஒரு கமெண்ட் வந்திருக்கு, அது இருவாச்சி கிடையாது மல்லி செடி அப்படின்னு. எனக்கு புரியலைங்க. இருவாச்சி, அப்புறம் திருவாச்சி, அப்புறம் மந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு குட்டி மரம் மாதிரி, என்ன சொல்கிறது, இது மாதிரி அது என்ன நம்ம செம்பருத்தி எல்லாம் குறு மரம் தானே, அது மாதிரி வரக்கூடிய ஒரு செடி அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. ஆனால் மல்லி அப்படிங்கிறாங்க, மல்லி எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ நான் திரும்ப அந்த செடியை உங்களுக்கு நான் காமிக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்னென்னா, விதை வளரும் போதே ரொம்ப மெல்லுசாக குட்டியாக ஸ்லோவாக க்ரோத் ஆகிற மாதிரி இருக்குது. தெரியுதா? இது எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னா, அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலைகளில் ஒரு பிளவு இருக்கா, இதை வச்சு தான் அந்த மந்தாரை செடியினுடைய அடையாளமே. ஏன்னா ஒரு சில செடிகளில் இலையை மட்டும் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நிறைய செடிகளுடைய இலைகள் ஒரே மாதிரி இருக்கும், அதோட பூக்கள் அப்படி ஒவ்வொன்றா வச்சு தான் நம்ம முழுமையாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் இது இப்போ பாருங்களேன், முளைச்ச உடனே நான் கண்டுபிடிச்சதுக்கு காரணம் அந்த இலைகளில் இருக்கக்கூடிய அந்த பிளவு மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் காரணம். இதை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஏன்னா ஒரு சிலதெல்லாம் முளைக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முளைக்கும்ல, இது முளைக்கும் போது ரொம்ப மெல்லிய தண்டு. ஒரு அடித்து மழை பெஞ்சால் 2 பேரும் கீழே படுத்துருவாங்க, அதுக்கப்புறம் காப்பாற்றவே முடியாது. இவங்க நல்லா வளர்ந்து வர வரைக்கும் அதிகமான வெயிலோ அதிகமான மழையோ இல்லாமல் ஓரளவு அவங்க வேர் பிடிச்சதுக்கப்புறம் ஓரளவு ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா நல்லா வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஒரு கிடைக்காத ஒரு அரிய வகை, நம்ம வீட்டில் யார் அனுப்பி தந்தாங்கன்னே தெரியல. திடீர்னு எடுத்து ஒவ்வொன்றா புரட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் அனுப்பின உடனே வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் திடீர்னு புரட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு எப்போ வேணும்னு நினைக்கிறேனோ அப்போ எனக்கு டக்குன்னு கையில் கிடச்சிச்சு, உடனே போட்டேன். ஒரு 7-8 விதைகள் போட்டால் 2 தாங்க முளைச்சிருக்கு. அதனாலே எனக்கு வேறு கவலை. ஏன்னா எப்போவுமே நான் எது போட்டாலும் அப்படியே உடனே எல்லாமே முளைச்சி வருவாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, எப்படியாவது காப்பாற்றணுங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்குது. காப்பாற்றணுங்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்த உடனே அவங்க எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா?